ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்க நிலைமைக்கு திமுக என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கூட விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் திமுக கூட்டணி வந்து கடுமையான சரிவை வந்து சந்திக்கும். 25லேருந்து 50 தொகுதிகளுக்குள்ளே மட்டும்தான் அவங்களால வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு விஜய் எப்படியாச்சும் வந்து உள்ளே கொண்டு வருவதற்கு பாஜக வந்து முயற்சி பண்ணி வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம அந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து திமுக விஜயை நேரடியாக வந்து தாக்கி பேசலை. விஜய்க்கு வந்து ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் விஜய் வந்து கைது பண்ணாமல் எந்த ஒரு தலைவனுமே வந்து தன்னுடைய தொண்டன் சாகிறத வந்து பார்க்க விரும்ப மாட்டான். அந்த வகையில் வந்து விஜய் வந்து விமர்சிக்காமல் தான் வந்து திமுக அரசு வந்து இருக்காங்க. அதேமாதிரி இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து ப்ராப்பராக கையாளுறாங்க அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் உட்பட திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தில் திமுக வந்து பாராட்டி வந்துட்டுருக்காங்க. பட் இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. திமுக வந்து விஜயை நேரடியாக தாக்கி பேசலாம் அப்படின்னாலுமே கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே இந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையான குற்றச்சாட்டை விஜய் மேலே வந்து முன் வச்சாங்க. அதில் வந்து ஒரே ஒரு விலக்கு மட்டும்தான். என்னென்னா, காங்கிரஸ் கட்சி பெருசாக வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணலை. அந்த ஒரு விஷயத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு விஜய் வந்து காங்கிரஸ் கூட வந்து இணைவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து அந்த விஷயத்தை வந்து கைவிட்டுட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்னொரு புறம் வந்து நம்ம ஆளுநர் தரப்பில் இருந்து கரூர் சம்பவம் குறித்து டெல்லிக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதில் வந்து திமுக அரசை பற்றி முக்கியமான தகவல்லாம் அவர் வந்து அனுப்பியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதில் தான் வந்து வரப்போகிற 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் மட்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அதிமுக பாஜக கூட்டணி வந்து கைப்பற்றும், அதிகமான தொகுதிகளை வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து தகவல் வந்து வெளிவந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து அந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி வேறு எந்த ஒரு கட்சியுமே கூட்டணியில் வந்து இல்லை. இப்போதைக்கு விஜய்க்கு வந்து மக்கள் செல்வாக்கு வந்து அதிகமாக இருக்குது. விஜய் வந்து திமுகவை எதிர்த்து தான் வந்து பேசி வந்துட்டுருக்காரு. அப்போ விஜய் வந்து அதிமுக பக்கம் போனார் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிறவங்க, விஜயோட ரசிகர்கள், நடுநிலையாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து அதிமுக பாஜக தாவேக அந்த கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமாக 2011 சட்டசபை தேர்தலில் நடந்த மாதிரி திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் கூட வந்து உண்டாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட் மூலமாக இங்கேருந்து டெல்லிக்கு வந்து போயிருக்கு. இதனால் எப்படியாச்சும் விஜய் உள்ளே கொண்டு வருவதற்கு பாஜக தீவிரமாக வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வந்து அடங்கியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஒரு இடத்துல போயிட்டு வந்து பேசாமல் ஒரு பேரணி மாதிரி இன்னும் நிறைய இடங்களில் மக்களை வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து முடிவெடுத்திருக்காரு. கூடிய விரைவில் வந்து மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் இவங்களாம் சந்தித்து விஜய் வந்து இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு புறம் வந்து விஜய் எடுத்த உடனே அவரால் வந்து தனித்து நின்று முதல்வர் ஆகிறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் துணை முதல்வர் பதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்டை வச்சு விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கான சூழல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அரசியல் விமர்சகர்களும் அந்த கருத்துக்களை தான் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ 2026 தேர்தலில் வந்து துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வச்சு நல்லா ஜெயிச்சு அதிகமான இடங்களை வந்து கைப்பற்றி அதனை அடுத்து வரப்போகிற 2031 தேர்தலில் வந்து தனித்து போட்டிட்டு தன்னுடைய தனி பெரும்பான்மையை நிரூபித்து விஜய் வந்து முதல்வர் ஆகலாம் அந்த ஒரு திட்டத்தில் தான் அவர் வந்து இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கட்சியோட கூட்டணி வேணாம், குறிப்பாக நம்ம வந்து பாஜக கூடயும் போக வேணாம், திமுக கூடயும் வந்து போக வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் விஜய் இருந்தார். ஆனால் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜயோட நிலைப்பாடு வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால் வந்து கூட்டணி அமைச்சா மட்டும்தான் நமக்கு அது நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விஜய் வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ விஜய் மட்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைஞ்சார் அப்படின்னா கண்டிப்பாக திமுகவுக்கு அது வந்து பெரிய ஒரு சிக்கலாக மாறும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. நன்றி.